Hi all, welcome to Rahat Global Transaction and Business and Services. Today இதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னாக்கா WP சிஸ்டம். WP சிஸ்டம் அப்படின்னாக்கா வேஜஸ் ப்ரொடக்ஷன் சிஸ்டம். அதாவது நம்ம எம்ப்ளாயர் வந்து எம்ப்ளாய்ஸ்க்கு கொடுக்குற சேலரியோடைய பாதுகாப்பு முறைன்னு சொல்லுவாங்க, வேஜஸ் ப்ரொடக்ஷன் சிஸ்டம். இப்போ என்ன பிரச்சனைன்னு கேட்டிங்கனாக்கா இது வந்து எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்கன்னு உங்களுக்கு தெரியும் எல்லாருக்குமே. ஜூலை 2009 ஸ்டார்ட் பண்ணாங்க. இப்போ 2026 இருக்கோம். நம்ம ஜூன் ஃபர்ஸ்ட்லேருந்து ஒரு அமெண்ட்மெண்ட் கொண்டு வந்திருக்காங்க. என்னன்னு கேட்டிங்கனாக்கா எம்ப்ளாயர் வந்து எம்ப்ளாயீஸ்க்கு எவ்ரி மந்த் ஃபஸ்ட் டேட்லேயே பார்த்தீங்கன்னாக்கா ஃபஸ்ட் டேட்லேயே அவங்களுக்கு சேலரியை போட்டணும். அட்லீஸ்ட் அவங்களுக்கு ஏதாவது டியூஸ் எழுது அப்படின்னாக்கா 80% சேலரி நீங்கள் கண்டிப்பாக போட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அப்படி நம்ம போடலை அப்படின்னு சொன்னோம்னாக்கா ஏகப்பட்ட வந்து ஒரு ப்ராப்ளம் வந்து வரும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. பார்த்தீங்கன்னாக்கா ஃபார் எக்ஸாம்பிள் ஃபஸ்ட்டு டே நீங்கள் போட்டீங்க அந்த பிரச்சனையே கிடையாது. செகண்ட் டே நீங்கள் போடலை அப்படின்னு சொன்னாக்கா உங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு ஒரு வார்னிங் லெட்டர் வரும் மொஹைரிலேருந்து. ஸோ என்ன வார்னிங் வரும்னு கேட்டிங்கனாக்கா நீங்கள் வந்து உங்களுடைய கம்ப்ளைண்ட்டை வந்து கம்ப்ளைண்ட்ஸை வந்து நீங்கள் கிளியர் பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டு வார்னிங் லெட்டர் வரும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா திருப்பி 3 நாள் கழிச்சு ஃபார் த 50 டே என்னன்னு கேட்டிங்கனாக்கா மஹைரி வந்து உங்களுக்கு நியூ ஒர்க் பெர்மிட்டை சஸ்பெண்ட் பண்ணிடுவாங்க. நீங்கள் ஒர்க் பெர்மிட் அப்ளை பண்ண போகிறீங்க, யாராவது உங்களுக்கு ஆள் தேவைப்படுது, ஒர்க் பெர்மிட் அப்ளை பண்ண போகிறீங்க அப்படின்னாக்கா உங்களுடைய இதை வந்து ஒர்க் பெர்மிட் இதை வந்து ஐசிபியில் பிளாக் பண்ணிவிடுவாங்க. சரிங்களா, மஹைரியில் பிளாக் பண்ணிவிடுவாங்க. அப்புறம் 11th டே என்ன ரிப்பீட்டடாக இந்த பிரச்சனை வந்து திருப்பி ஒரு 6 மாதமாக இதே மாதிரி தொடர்ந்து பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னாக்கா உங்களுக்கு இது வந்து டோட்டலாக உங்களுடைய கிளாசிஃபிகேஷன். ஃபார் எக்ஸாம்பிள் செகண்ட் கேட்டகரியில் இருக்கீங்க அப்படின்னாக்கா உங்களை தேர்ட் கேட்டகரியில் டோட்டலாகவே உங்களை வந்து பர்மனெண்ட்டாக போகிறது கூட வாய்ப்புகள் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா அதுக்கப்புறம் 16th டே நீங்கள் எப்படியே போடாமல் 16th டே வரைக்கும் இழுக்க போட்டுறீங்க அப்படின்னு சொன்னாக்கா ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து ஒரு 20-25 பேரை வச்சு வேலை வாங்கிட்டு இருக்கிறீங்க, உங்கள் எம்ப்ளாயீஸ்க்கு இதே மாதிரி தான் ஒரு 6 மாதம் பண்ணிட்டுருக்கீங்க அப்படின்னாக்கா அவங்க கம்பெனி மேலே டோட்டலாக வந்து ஒரு லேபர் டிஸ்பியூட் ஒன்று ரெஜிஸ்டர் பண்ணிவிடுவாங்க. ஆட்டோமேட்டிக்காக வந்து மொஹைரில் லேபர் டிஸ்பியூட்னு ரெஜிஸ்டர்ட் ஆகிடும். அதில் பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் அதுக்கப்புறம் நீங்கள் வந்து அந்த கம்ப்ளைண்ட்ஸ் கிளியர் பண்ணணும்னு சொல்லிட்டு உங்களை ஒர்க் பெர்மிட் எடுக்கவே முடியாது. இது பேசிக்கலி பார்த்தீங்கன்னாக்கா அந்த நம்ம கன்ஸ்ட்ரக்ஷன் அந்த செக்யூரிட்டி சர்வீஸ்லாம் பண்ணுற நிறையா கம்பெனிஸ்க்கு இந்த மாதிரி அவங்க கம்ப்ளைண்ட்ஸை வந்து கிளியர் பண்ணல அப்படின்னாக்கா இந்த மாதிரி பிரச்சனை வர வாய்ப்புகள் நிறையா இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா இன்னும் ஃபைனலாக அடுத்த எக்ஸ்ட்ரா நிறையா போய் ஒரு 21st டே வரைக்கும் இதே மாதிரி தான் வந்துட்டு அப்படி இப்படின்னாக்கா ட்ராவல் பேன் கூட வந்து அந்த கம்பெனிக்கோடைய யார் ரெஸ்பான்சிபிள் பர்சனோ அவங்க மேலே ட்ராவல் பேன் கூட போடுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குதுன்னு சொல்லிட்டு மொஹைரியில் வந்து நமக்கு இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் வந்து முக்கியமான இன்ஃபர்மேஷனாக இருக்குது. அதனால் இன்னும் ஃபஸ்ட்டு ஜூன்லேருந்து WPS வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணி அதில் வந்து ஃபஸ்ட்டு டேவை நீங்கள் வந்து சேலரி போடுறதுக்கு நீங்கள் முயற்சி செய்யுங்க. இதுதான் என்னோட அப்டேட்டு. ஸோ வேறு எதுவும் உங்களுக்கு இது சம்மந்தமான விஷயம் தேவைப்படுச்சு அப்படின்னாக்கா நீங்கள் நம்ம கொடுத்துருக்க நம்பரில் கால் பண்ணுங்கள்.